17வது ஐபிஎல் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோத உள்ளன. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியை காண மைதானம் முன்பு ரசிகர்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் முத்து நேரலையில் இணைகிறார். வணக்கம் முத்து, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 17வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் என்பது துவங்கி நடைபெற்று வருகின்ற நிலையில் இன்று நடைபெறக்கூடிய 7வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் மோத இருக்கின்றன. இந்த போட்டியை காண்பதற்காக ஒட்டுமொத்த ரசிகர்களுமே தற்பொழுது சேப்பாக்கம் மைதானம் முன்பு திறந்திருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சியில் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது 17வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் என்பது கடந்த 22ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் முதல் போட்டி என்பது இங்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இதனையடுத்து சென்னை அணிக்கு 2வது போட்டி என்பது இன்று நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் மோத இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னால் இரு அணியிலுமே நடப்பு தொடரில் ஒரு போட்டி விளையாடி இருக்கிறார்கள். இந்த ஒரு போட்டியிலுமே இரு அணிகளுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் இரு அணிகளுக்குமே இன்று 2வது போட்டி என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்தவரைக்குமே சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் என்பது அதிகமாக இருப்பார்கள். இந்த முறையும் ஏராளமானோர் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னால் குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்தவரைக்கும் இதுவரை சென்னை அணிக்கு எதிராக நேருக்கு நேர் 5 போட்டிகள் விளையாடி 3 வெற்றியும் 2 தோல்வியும் பெற்றிருந்தது. அதே போல கடந்த ஆண்டு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு தான் இறுதிப் போட்டி நடைபெற்றது. அந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி தோல்வியடைந்தது. அதற்கு பழித்திருக்கும் விதமாக தான் இன்று சென்னை அணி எதிர்கொள்ளும் என ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. தற்பொழுது ரசிகர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். ப்ரோ வணக்கம். இன்னைக்கு சிஎஸ்கே vs ஜிடி குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் நடக்க இருக்கிறது. இந்த போட்டியில் யார் ஜெயிப்பா? குறிப்பா வந்து லாஸ்ட் டைம் 2 பேர் தான் ஃபைனல் விளையாண்டாங்க. குஜராத் தோத்துட்டாங்க. அதனால அந்த போட்டிக்கு அந்த தோல்விக்கு இந்த தடவை பழித்திருக்கிறதுக்காக குஜராத் டைட்டன்ஸ் எப்படி விளையாடுவாங்க எதிர்பார்க்குறீங்க? இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க தோணுது ப்ரோ. ஏன்னா ஹோம் டாமினன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அண்ட் நம்ம சிஎஸ்கே ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்டில் நிறைய மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஸோ சிஎஸ்கேக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம் ப்ரோ. ஆனால் ஜிடி கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க. ஏன்னா 4 தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இப்போ வந்து ஃபைனல் வந்து சென்னையில் நடக்கும் போது அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபயர் போட்டியும் அதில் எலிமினேட்டர் சுற்று போட்டி இங்கே நடக்கும்போது இருக்குது. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே போட்டி நடக்குது. ஃபைனல் போட்டி நடக்குது. எப்படி இருக்கு? கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ ஐபிஎல் இது ஃபைனல் பார்த்தீங்கன்னா மே 29 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நம்ம சென்னை தான் ஜெயிக்கும். கண்டிப்பாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேப்டன் உருவாக்கியிருக்காங்க. தல தோனி அவர்களை பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கோட்டம். அவர் நம்ம அந்த டீமை வந்து நல்ல முறையில் வழி நடத்துவார். கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி நடக்க போகிற ஃபைனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிற நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் கண்டிப்பாக வின் பண்ணணும். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வெளியில் நியூவாக வந்து பிளேயர்கள்லாம் வந்திருக்காங்க 3 பேர். சுதாகர் நிறைய பேர் ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே தான் வின் பண்ணோம். குஜராத் தோல்வி எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக ஓகே. நிச்சயமாக இன்றைய போட்டியை பொறுத்த வரைக்குமே சென்னை அணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு என்பது அதிக பிரகாசமாக இருப்பதாக சென்னை ரசிகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் குஜராத் அணியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சென்னை அணியை இறுதிப் போட்டியின் உதவியிருந்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் கடந்த முறையில் தோல்வி அடைந்திருக்காங்க. அதற்கு படித்திருக்கும் விதமாக தான் சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் அணி களமிறங்கியிருக்கிறது. குறிப்பாக குஜராத் அணியை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில், விருத்திமன் சகா, உமேஷ் யாதவ், டேவிட் மில்லர், திவாட்டியா போன்ற முன்னணி வீரர்கள் அதில் நல்ல ஃபார்மில் இருக்கிறார்கள். அதே போல சென்னையை பொறுத்த வரைக்குமே உள்ளூர் ரசிகர்களின் ஆதரவுடன் மிகவும் முதல் போட்டியை வெற்றி பெற்று வெற்றியுடன் துவங்கி இருக்கிறது இந்த தொடரை பொறுத்த வரைக்குமே. அதே போல தோனி, கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட், அது மட்டுமல்லாமல் உள்ளிட்ட பல முன்னணி வீரர்கள் சென்னை அணியை பொறுத்தவரை நல்ல ஃபார்மில் இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய போட்டியை பொறுத்தவரைக்குமே ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜாவிற்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருப்பதாக ரசிகர்கள் மத்தியில் தெரிவிக்கிறது. குறிப்பாக போட்டி துவங்கி 7:38 மணிக்கு அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக ஒரு நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வு என்னன்னு கேட்டால் கடந்த ஆண்டு குஜராத் அணிக்கு எதிரான இந்த இறுதிப் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வெற்றி பெற வைக்க முக்கிய காரணமாக இருந்தவர் ரவீந்திர ஜடேஜா. ஆக அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக ஒரு 7:38க்கு ஒரு நிகழ்வு என்பது நடைபெற தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது சேப்பாக்கம் மைதானம் முன்பே ஒட்டுமொத்த ரசிகர்களும் கூடியிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க காவல்துறை அதிகாரிகள் இந்த பகுதி முழுவதுமே தடுப்பு வேலிகள் அமைத்து பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சேப்பாக்கம் மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. போட்டி துவங்குவதற்கு 3 மணி நேரத்துக்கு முன்பாகவும் போட்டி முடிந்து 3 மணி நேரத்துக்கு பின்பாகவும் அரசு பேருந்து, அதாவது மாநகர பேருந்துகளில் இலவசமாக பயணம் செல்லலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மெட்ரோ நிர்வாகம் சார்பாக கூடுதல் நேரம் மெட்ரோ இயக்கப்படும் என பல்வேறு அறிவிப்புகளும் இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த போட்டியை காண்பதற்காக ஒட்டுமொத்த ரசிகர்களுமே சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் குவிந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மத்தியில் இந்த போட்டி என்பது நடைபெற இருக்கிறது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி முத்து.